ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை வீடியோ. இது ஒரு எக்ஸாம் டே vlog ஆகும். அப்போது நான் காலையிலே எழுந்திரிச்சிட்டு ஒரு 7 மணி போகலாம் அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 12 o'clock அந்த மாதிரி வரைக்கும் படிச்சுட்டு தான் தூங்கினேன். அப்போது ஒரு டீலாம் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்க வைக்கலாம்னு நினச்சேன். பார்த்தப்போ டேபிள் ரொம்ப நேற்று போட்டதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிசிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருந்தேன். அப்போது ஃபிசிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸும் டுவெல் நேச்சர் தான் இந்த வீக் டாப்பிக்காக இருந்துச்சு. அது எடுத்துகிட்டு அது ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா அப்படியே ஃபஸ்ட்டு வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே டுவெல் நேச்சர் போகலான்னு நினச்சேன். டுவெல் நேச்சர் கொஞ்சம் தியரி அதிகமாக இருக்கிற சாப்டர்ன்றதுனால தனியாக நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி லெக்சர் நோட்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட் ஸ்டில் ஒரு நோட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நானே. கொஞ்சம் கிராஃபு அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற மாதிரி. அப்போ டக்குன்னு அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால். அப்புறம் அப்படியே ஃபிசிக்ஸ் பார்த்துட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி, ஓகே, லேட் ஆகிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு, அப்புறம் எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி நினச்சேன். நான் ஆன்லைன் தான் படிக்கேன், பட் எக்ஸாம்ஸ் மட்டும் போய் ஆஃப்லைன் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்து படிக்கலாம், எல்லாம் நம்ம லேட் பண்ணிடுவோம். நான் வேறு ஆல்ரெடி எப்போவுமே லேட் பண்ணாமல் போகணும்னு நினப்பேன், ஆனால் கரெக்டாக லேட் ஆயிரும். அதனால் சரி, முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போகலாம் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அடுத்து கெமிஸ்ட்ரி தான் பார்க்கலான்னு நினச்சேன். இந்த வார டாபிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமைன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா போன வார டாப்பிக்கில் ஆல்ரெடி கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருந்தனால சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நேமிங், அப்புறமா ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி போனேன். நேமிங்கே கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தோடையும் காமன் நேம் நல்லா பார்க்கணும், ஏன்னா அந்த சாப்டரில் நிறைய காமன் நேம் இருக்கிறனால. அதுக்கப்புறம் அப்படியே ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆர்கானிக் படிக்கிறப்ப நீங்கள் எந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நேம்ட் ரியாக்ஷன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். நேம்ட் ரியாக்ஷன்ஸ் தான் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்னால அதை எப்போவுமே ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ரியாக்ஷன்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் முடிச்சது, அதுக்கப்புறம் அமைன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அமைன்ஸ்லேயும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நேமிங், அதுக்கப்புறம் நேம்ட் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றா ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே நானே கிளாஸ் பார்க்குறப்ப நோட்ஸ் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டதை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே போகலான்னு நினச்சேன். என்ன மேட்டர்னால், நீங்கள் எப்போவுமே எக்ஸாம் டே அன்னைக்கு காலையில் புதுசாக எதுவுமே படிக்காமல் நீங்கள் மேக்ஸிமம் ஆல்ரெடி படித்ததே நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்ததே நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் எக்ஸாமுக்கு போனோன்னா படித்ததையும் சொதப்பிட்டு வந்துடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் மீதி டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது வாசிக்கிறதா இருந்தாலோ இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இருக்கிறதும் சேர்த்து கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போவுமே படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிக்காதது ஏதாவது இந்த பயாலஜி இல்லைனா தியரி பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத எழுதுங்க. ரொம்பவும் நிறையெல்லாம் படிக்காததெல்லாம் வாசிச்சுட்டு போகாதீங்க எக்ஸாம் டே அன்னைக்கு.
பின்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் அதுலேயே எக்ஸாம் நம்ம சொதப்பிடுவோம். கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பயாலஜி வந்து எல்லாத்தையும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ன்றது இப்படி நிறைய டிசீஸ் பற்றியும் அப்புறம் ட்ரக்ஸ் பற்றிலாம் இருக்கிறனால அது டேபிள் மாதிரி படிக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த ட்ரக்ஸோட பாகமும் அப்புறம் டிசீஸோட பாகமும் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போட்டிருக்கேன். இந்த சாப்டர்லேருந்து வேறு ஏதாவது பாகம் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் அப்படியே ரீட் பண்ணிட்டு அப்புறம் சென்டருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இங்கே பிரில்லியன்ட்ன்ற ஒரு சென்டரில் தான் படிக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சென்டரை பற்றி. வேறு யாராவது உங்கள் கசின்ஸ் யாராவது இந்த சென்டரில் படிக்காங்க, இல்லை நீங்கள் அங்கேருந்து இங்கே படிக்கிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் ஈக்குவேஷன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு டைம் இருக்கிறத வச்சுட்டு அப்புறம் அப்படியே சென்டர் வந்துருச்சு. எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இந்த வீக்கில் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக ஒன்றும் இல்லை, பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பஸ் ஏற கிளம்பிட்டேன். அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதான் அங்கிட்டு. இப்போது கிறிஸ்மஸ் டைம்ன்றனால நினைக்கிறேன் ஃபுல்லாக கடலாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெக்கரேட் பண்ணி சாண்டா க்ளாஸ்லாம் வச்சு ஃபுல்லாக ரெட் கலர் ட்ரெஸ் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸாக தான் தொங்க விட்ருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து என்னோடய ஃபேவரட் சர்ச்சாக்கும். இங்கே போன வருஷம் நான் ரிப்பீட் டைமில் வந்து எங்களோட சென்டர் பக்கத்தில் இருந்த சர்ச் இது தான். ஸோ அந்த டைமில் வந்து அப்பப்போ இங்கே தான் போவேன். இப்போது எனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே போயிடுவேன். நம்மளும் போய் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும்ல, நான் இருக்கேன் இங்கே நீட்டுக்கு படிக்க, என்னை மறந்துடாதீங்கன்னு. பின்ன போன வருஷம் மறந்துட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன். போன வருஷம் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து ஓகே ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. எப்படி படிக்கணுன்றது எல்லாமே ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த டைம் எல்லா மிஸ்டேக்ஸையும் கிளாரிஃபை பண்ணி படிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் அப்படியே பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டெல்லாம் எடுத்து அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு உட்கார வேண்டியதான். இன்றைக்கி வந்து பின்ன எக்ஸாம் நல்லா எழுதுனால நல்ல மூடில் இருந்தனால பாட்டெல்லாம் கேட்குற மூடு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கேருந்து சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்தனால என்ன தான் இருந்தாலும் கொச்சி இஸ் நாட் அ வேர்டு, இட்ஸ் அன் எமோஷன்ற மாதிரி தான் எனக்குலாம். ஸோ வெளியிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க கொச்சியோட அழகை ரசிச்சுக்கோங்க. இங்கே இந்த போட்டும் காயலெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அப்படியே நான் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அதிகமாகவே ட்ராவல் இருக்குது தான், இருந்தாலும் ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதணும்ல, அதனால தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போவேன். அப்புறம் அப்படியே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா மிஸ்டேக் புக் பற்றி தான். மிஸ்டேக் புக் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இருப்பீங்க. இப்போ வரைக்கும் இல்லைன்னா இதுலேருந்து இனிமேல் அது கண்டிப்பாக எழுதியே ஆகணும். மிஸ்டேக் புக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். நீங்கள் இனிமேல் ரிவைஸ் பண்ணுறப்ப பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வந்து இனிமேல் எழுதி வச்சா போதும் எது தப்பாக இருக்குது இல்லைன்றது. அப்போது என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிஸ்டேக் புக்கு மேக்ஸிமம் எஃபெக்டிவ் ஆகிற ரீதிக்கு எழுதணும். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் எழுதிட்டு, ஒரு தப்பான கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி அது எப்படி தப்பாச்சுன்றதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணணும். இப்போது சில்லி மிஸ்டேக்னால் சில்லி மிஸ்டேக், இல்லை கான்செப்ட் தெரியல அந்த மாதிரினா கான்செப்ட் தெரியல, பின்ன வேறு ஏதாவது வந்து கால்குலேஷன் மிஸ்டேக், அந்த மாதிரி என்ன மிஸ்டேக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு பென்சிலில் சைடில் அந்த கொஸ்டின் கீழே எழுதி வச்சிடணும். அப்போ அது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் அந்த ரெண்டாவது அந்த புக்கை ரீட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த மிஸ்டேக்கையும் சேர்த்து தானே ரீட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து நெக்ஸ்ட் டைம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுவீங்க. இல்லைனா போன வருஷமாக நான் வந்து மிஸ்டேக் புக்கு ரெடி பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து அது எனக்கு அவ்வளோவா எஃபெக்டிவாக தோணலை. ஏன்னா திருப்பி நான் பண்ணுற மிஸ்டேக்ஸே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்படி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு மிஸ்டேக் புக் ரொம்ப எஃபெக்டிவாக ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பயாலஜிக்கு வந்து மிஸ்டேக் புக் வேணும்னு நான் வந்து கம்பல்சரியாக சொல்லலாம் மாட்டேன். அது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சு படித்தாலும் போதும். ஹைலைட் பண்ணுறப்ப வந்து நீங்கள் செப்பரேட் கலர்ஸில் ஹைலைட் பண்ணணும். இப்போ தப்பானது வந்து தப்பான கொஷின்ஸ் ஒரு கலர்லேயும், பின்ன உங்களுக்கு தெரியாத ஸ்டேட்மெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வேற ஒரு கலர்லேயே ஹைலைட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா ரெண்டாவது அந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை மை டியர் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்.